எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் தான் குவாலிஃபை ஆனவங்களுடைய சக்ஸஸ் மீட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த சக்ஸஸ் மீட். அதுக்கு ஆசிரியர் அகாடமி ஒரு கருவியாக தான் இருந்தது. ஏன்னா அது அவங்களுடைய மொத்த ஹார்ட் ஒர்க்கும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 to 80% அவங்களோட ஹார்ட் ஒர்க். நாங்கள் வந்து கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்ணியிருப்போம், எப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்போம். ஸோ எங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ஒரு பங்கு கண்டிப்பாக அதில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அவங்கள எல்லாருக்கும் ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த சக்ஸஸ் மீட். இந்த நேரத்தில் இந்த சக்ஸஸ் மீட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் எப்படி படிக்கணும் அப்படின்றத அவங்கவுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. நிச்சயமாக அந்த ஷேரிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆசிரியர் அகாடமி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அட்மிஷன் அப்படின்னா மனோபிரியா மேடம் தான். ஏன்னா அவங்க நேம் நான் அப்படிதான் சேவ் பண்ணியிருக்கேன், அட்மிஷன் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டரில் தான் நான் கூப்பிட்றேன், வேற எந்த ஆர்டர்லையும் கூப்பிடல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஜாயின் ஆகிட்டு ரிசர்ச் ஸ்காலராக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பாஸ் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு சூழலை உருவாக்குனது வந்து மனோபிரியா மேம். அவங்க வந்து ஒரு 2 வார்த்தைகளை பேசிட்டு அது அப்படியே ஒவ்வொருத்தங்களும் அப்படியே பேசிட்டு நீங்கள் அவங்களோட அனுபவங்கள் மேம், நீங்கள் எப்படி குவாலிஃபை ஆனீங்க, அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க, இதில் எந்த அளவுக்கு நீங்கள் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்க மேம். ஓகே சார். ஸோ நீங்க குட் ஈவினிங் வீடியோ ஆன் எவ்ரிவன். பண்ணாலும் ஆன் பண்ணுறதுங்க. வீடியோ ஆன் பண்ணுறதுனாலும் யூ கேன் ஸ்விட்ச் ஆன் த வீடியோஸ். ஓகே சார். ஆமாம், அவர் எல்லாருமே 2 மினிட்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டோம். ஓகே ஓகே, நீங்கள் பரவாயில்ல. இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா டோன்ட் ஸ்விட்ச் ஆன் த வீடியோஸ். ஓகேவா? ஓகே ஓகே. குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் லிபா மனோபிரியா. ஸோ நான் ஆசிரியர் அகாடமி ஜாயின் பண்ணும்போது நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. நெட் அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன், சும்மா போய் அட்டன் பண்ணியிருக்கேன். தியரி மட்டும் படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து சாரோட கிராஷ் கோர்ஸ் வந்து ஒரு 10 days கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் எனக்கு பிடிச்சதால நான் அப்படியே இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். இந்த கோர்ஸ்ல நான் பெஸ்டா ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் வின் பண்ணதுக்கு எனக்கு இப்போ ரீசன் கேட்டா நான் பாண்டியன் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன சொல்றது, என்ன யாருமே இவ்வளவு நம்பினது இல்ல பாஸ் ஆயிடுவேன்னு. நானே நம்பல, சார் ரொம்ப நம்புறாங்க. எப்போ கேட்டாலும் நீங்க பாஸ் ஆயிடுவீங்க மேம். அது அந்த ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம சிலது ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஓடிதான் நான் இதுல பாஸ் ஆனேன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து பாண்டியன் சாருக்கு. அப்புறம் பாண்டியன் சாரோட மிஸ்ஸஸ் வந்து வெண்ணிலா மேம். ஸோ அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ சில டைம் கிளாஸ்க்குலாம் வரலன்னா தனியாக கூட மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களோட பர்சன்டேஜ்ல, அதாவது வின்னிங் பர்சன்டேஜ்ல வெண்ணிலா மேமோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. இதுல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இங்க ஒரு 2 hours கிளாஸ் மட்டும் நாங்க படிக்கல. மார்னிங் வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதான் நான் பெஸ்ட் திங்னு சொல்லுவேன். மனோபிரியா மேம் வந்து எப்பயுமே வந்து நீங்க சூப்பர் மேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒரு ஒண்டர்ஃபுல். என்ன அப்படின்னா மார்னிங் டிஸ்கஷன். அது வந்து நிச்சயமா அது வந்து மிகப்பெரிய பலம். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். மார்னிங் டிஸ்கஷன்ல யாரெல்லாம் கரெக்டாக சின்சியரா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் ஆயிடுறாங்க. அதுல இன்னொருத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரேவதி மேடம் வந்து காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு படிப்பாங்க. 4 மணிக்கு அவங்க ஒரு குரூப், ஒரு 4-5 பேர் 4 மணிக்கு எழுந்துச்சு படிப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணி தான் இதை குவாலிஃபை ஆனாங்க. இப்போ காலேஜ் சேர்றதுக்கு ரொம்ப கடுமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. காரணம் வந்து காட். அதுக்கப்புறம் சாரு, நிலா மேம். எப்படி நான் ஜாயின் பண்ணது வந்து என் ஒரு ஃப்ரெண்டு இதுல இருக்கிற செந்தில் சார் மூலியமா ஜாயின் பண்ணேன். அவரும் குவாலிஃபை ஆயிட்டாரு. ரொம்பவே ஜாயின் பண்ணதும் வந்து நான் சும்மா சாருக்கு வந்து அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன். நான் குவாலிஃபை ஆயிடுவேனா, எனக்கு யாரையாச்சும் ரெஃபர் பண்ணுங்க, நாங்க சேர்ந்து படிக்கிறோம், அந்த மாதிரி சார்கிட்ட வந்து கேட்டுட்டே இருப்பேன். அப்போ வந்துட்டு சார் ரெஃபர் பண்ணாங்க ஒரு மேம. பட் அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் வந்து என்னோட சேர்ந்து படிக்க முடியல. பட் அந்த மார்னிங் செஷன் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல வந்துட்டு நாங்க சார் சொன்ன மாதிரி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுல வந்துட்டு நாங்க ஒரு 3 பேரு வந்து இதை சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சோம். நானு, செந்தில் சாரு, விஜயா மேம் அவங்க இதுல இல்ல. விஜயா மேம் நாங்க 3 பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சோம். சார் சொன்ன மாதிரி 4 மணிக்கு இல்ல 3 மணிக்கெல்லாம் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுல வந்துட்டு நிலா மேம் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. அது வந்து எங்களுக்கு அது இன்னுமே இருந்துச்சு, என்னடா அவங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்றாங்க, நீங்க வந்து அப்படிலாம் நினைக்காதீங்க மேம். என்னது நானும் வந்து உங்க கூட சேர்ந்து படிக்கிறேன். நான் ஈவன் தோ பாஸ் பண்ணியிருந்தா கூட நான் உங்களோட சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட ஜாயின். நாங்க ஒரு சின்னதா ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவங்களும் எங்களோட ஜாயின் பண்ணி
படிச்சாங்க. நாங்க கிளாஸ் எடுத்தோம். மாத்தி மாத்தி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாஸ் எடுப்போம். அவங்க திவ்யா மேம் சொன்ன மாரி மாத்தி மாத்தி கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் எடுக்கும்போது தான் அவங்க கேள்வி கேட்டா நமக்கு வந்து பதில் சொல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா சொல்லி ஆகணும் இல்லையா? அதுக்காகவே வந்து நாங்க ரொம்ப அத டீப்பா ப்ரிப்பேர் பண்ணோம். இன்னொன்னு மெயினா என்னன்னா, எனக்கு வந்து நெட் சிலபஸ் அது இது அத பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த செட் இருக்குது அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. என்னோட எய்ம் என்னன்னா, நான் வந்து ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் வந்து ஈவன் நார்த் இந்தியால கூட வந்து ஒர்க் இருக்கும். நான் இது ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நார்த் இந்தியால என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா நான் ஒர்க் பண்ணணும். ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நெட் எக்ஸாம் ஒரு கேட்வே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனால வந்து நான் இதை ஜாயின் பண்ணேன். அதனாலதான் வந்து இது படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நெட் சிலபஸ் கூட நான் வந்து பார்த்தது கிடையாது. இதுதான் சொல்லுவாங்க. நெட் சிலபஸ் கூட பார்த்தது கிடையாது. சார் என்ன நோட்ஸ் கொடுப்பாங்களோ அதை மட்டும்தான். ஈவன் சார் ஒவ்வொரு யூனிட்டுக்கு முன்னாடி வந்து அந்த சிலபஸ் வந்து போட்டிருப்பாங்க. நான் அதை கூட வந்து கோத்ரூ பண்ண மாட்டேன். சார் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து அப்படியே நூல் மாறாம வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணி அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதை டிஸ்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் தான். என்னது அது சாரு அந்த அன்னன்னைக்கு நடத்துற கிளாஸ் அன்னன்னைக்கே முடிக்கிறதுக்கு வந்து நாங்க ட்ரை பண்ணுவோம். அது இனிஷியலா என்னால கொஞ்சம் எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம். இனிஷியலா என்னால கொஞ்சம் இது பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் வந்து சார் கிளாஸ் எல்லாம் ஜூன்ல எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி சார் சீக்கிரமா கிளாஸ் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க திரும்ப திரும்ப டிஸ்கஷன் போட்டுட்டே இருந்து சார் வந்து அதாவது அதை டெய்லியும் வந்து சார் நிறைய கொஷின்ஸ் வந்து வெண்ணிலா மேம் போட்டாங்க. கொஷின்ஸ் வந்து நிறைய போட்டாங்க. அதுக்கு அந்த கொஷின்ஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு குவாலிஃபை ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் குவாலிஃபைடு. நான் இதுக்கு முன்னாடி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணதில்லை. சாரோட கிளாஸ் வந்து மற்றவங்க சொன்ன மாதிரியே இந்த ஃபீஸுக்காக தான் நான் ஜாயின் பண்ணேன். இந்த ஃபீஸ் வந்து வேற எங்கேயுமே கிடையாது. சார் வந்து ஃபீஸ் எல்லாம் கூட வந்து கூப்பிட்டு எல்லாம் கேட்கலாம் மாட்டாங்க. இன்னைக்கு கட்டல பண்ணல செய்யல அப்படின்னு எப்பயாச்சும் ஒரு மெசேஜ் வரும். நம்ம வந்து ஃபீஸ் வந்து நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி தான். அதெல்லாம் வந்து பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க. பட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இவ்வளோ கம்மியா ஃபீஸ்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்னால நம்ம வந்து கட்டிடுவோம். இது மெயினா வந்து எனக்கு வந்து பேக் போன் அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நான் சாரை தான் நிறைய கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நிலா மேம்க்கு மாறிட்டேன். எதனால அவங்களுக்கு கூப்பிடுவேன், அவங்க கிட்ட சொல்லிடுவேன். இப்போ வரையில வந்து சாருக்கு காண்டாக்ட் பண்ண முடியலன்னா நிலா மேம் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்கு, சார்கிட்ட சொல்லுங்க. காலேஜ் டிஆர்பிக்கு வந்து நான் அவங்களுக்கு தான் கூப்பிட்டு சொன்னேன். இந்த மாதிரி பண்ணனா நல்லா இருக்கும், சார்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா அவங்களும் அதே பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு கிரேட் சப்போர்ட்னா பாண்டியன் சாரு, நிலா மேம், அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து படிச்ச செந்தில் சாரு, விஜயா மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சார் காலேஜ் டிஆர்பிக்கு ஆரம்பிங்க, காலேஜ் டிஆர்பிக்கு கிளாஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா நான் ஆரம்பிப்பேன். நீங்க நிச்சயமா பாஸ் ஆவீங்க. ஏன்னா அவங்க நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் ஆகுறாங்க, அதுவும் எதுவுமே தெரியாம, ஜீரோ நாலேஜ். காரணம் என்னன்னா முழுமையா நம்புறது. அதுதான் உண்மையும் கூட. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்டம்ப்ட் எழுதிட்டே இருப்பாங்க, ஆனா குவாலிஃபை ஆக மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இருக்காது. நம்ம நிறைய படிக்கிறோமா, இன்னும் நிறைய படிச்சாதான் பாஸ் ஆகுமா. முதல்ல அதுதான் நான் சொல்லுவேன்.